ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பக்தியுடனும் மிகுந்த பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகசிராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். மெதுவாக நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து கவனத்தை இதயத்திலும் சகசிராராவிலும் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகைக்காக எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. தங்களின் பொற்பாதங்களை எங்களின் இதயத்தினுள் வைத்திடுங்கள். உமது பாதங்கள் எங்களது இதயத்தால் வணங்கப்படட்டும். எங்களை தவறான நம்பிக்கையில் இல்லாதிருக்கச் செய்யுங்கள். மாயைகளிலிருந்து எங்களை அழைத்துச் செல்லுங்கள். எப்பொழுதும் எங்களை உண்மையின் பக்கம் வைத்திருங்கள். மேலோட்டமான தன்மையை எங்களுக்குள்ளிருந்து எடுத்துவிடுங்கள். எங்களின் மனம், இதயம் தங்களின் பூஜிக்கும் பொழுது ஏற்படுகின்ற ஆனந்தத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். கவனம் முழுமையாக நமது இதயத்திலும் சஹஸ்ராராவிலும் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அன்னையின் அனுமதியானது குளிர்ந்த நுண் அதிர்வுகளாக நமது இதயத்திலும் சஹஸ்ராராவிலும் வெளிப்படும். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சஹஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति
श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையிடம் ஒரு யோகியால் கேட்கப்பட்ட கேள்விக்கு அன்னை கூறுகின்ற பதில்: அன்றாட நடவடிக்கைகளில், வேலைகளில் மற்றும் பல விஷயங்களின் மூலம் ஆழ்ந்த தியானத்தை எவ்வாறு நிலைநிறுத்த முடியும்? நாள் முழுவதும் அதை எவ்வாறு நிலைநிறுத்த முடியும் என்று யோகி கேள்வி கேட்கிறார். அன்னை அவர்கள் கூறிய பதில்: நீங்கள் பாதி தியானத்தில் இருக்கிறீர்கள், பாதி தியானத்தில் இல்லை. நீங்கள் பார்க்கும் விஷயங்களை சாட்சி பாவத்துடன் பாருங்கள். நீங்கள் பார்க்கும், செய்யும் விஷயங்களில் அனைத்திலும் சாட்சி நிலையிலேயே பாருங்கள். மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். நீங்கள் விழித்திருந்து விஷயங்களை பார்க்கும் பொழுது இருக்கின்ற மனமே உணர்வு ரீதியான மனம். ஆழ் உணர்வு நிலையிலிருந்து குண்டலினி நுழையும் போது நீங்கள் ஞானம் பெறுகிறீர்கள். உயர்ந்த நிலையில் அறிவொளி பெற்ற மனமே உங்களை பற்றி முழுமையாக அறிந்திருக்கும். அனைத்தையும் நீங்கள் சாட்சி பாவத்துடன் பாருங்கள். உங்களது ஆழ்ந்த தியானம் நிலைநிறுத்தப்படும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். இடது நாடியில் முழுமைக்கும் நமது கவனத்தை கொண்டு வரும் பொழுது நமக்குள் எவ்வாறு அந்த நுண்ணதிர்வுகள் பாய்கிறது என்பதை கவனிப்போம்.
நமது விரல் நுனிகளிலும் உள்ளங்கையிலும் நுண்ணதிர்வுகள் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை கவனிப்போம். ஏதேனும் விரல் நுனியில் நமது பிடிப்புகள் போன்று இருந்தால் அந்த சக்கரத்தில் நமது கவனத்தை அப்படியே உள்முகமாக கொண்டு சென்று அன்னையிடம் அதை சரணடைய செய்யுங்கள். பிரார்த்தனை மனப்பூர்வமாக இருக்க வேண்டும். நமது கவனம் முழுமையும் இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தங்களின் முழுமையான கவனம் எங்களது இடது நாடியில் தயவு செய்து வைத்திருங்கள். தாயே, எங்களிடம் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மமகாரத்தை நாங்கள் தங்களிடத்தில் சரணடைய செய்கிறோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடது நாடியில் தங்களின் தூய விருப்பத்தை நிலைநிறுத்தி அதை நாங்கள் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க எங்களுக்கு அருள் புரிந்து ஆசிர்வதியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். கவனத்தை முழுமையாக நமது வலது பக்க நாடியான பிங்களா நாடியில் மட்டும் வைத்திருப்போம். நமது விரல் நுனிகளிலும் உள்ளங்கையிலும் நுண்ணதிர்வுகள் அன்னையிடமிருந்து பெறப்படுகிறது. அவற்றில் ஏதேனும் பிடிப்புகள் தெரிகிறதா என்று கவனியுங்கள். அந்த சக்கரத்தில் உங்களது கவனத்தை வைத்து தியானம் செய்யும் பொழுது முழுமையான சரணடைதல் நிலையிலிருந்து தியானம் செய்ய வேண்டும். எந்த சக்கரத்தில் பிடிப்பு தென்படுகிறதோ அதை அன்னையிடம் ஒப்புவித்து விடுவோம். முழுமையான கவனம் உள்முகமாக நமது பிங்களா நாடியில் மட்டும் இருக்கட்டும்.
தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தை தங்களிடத்தில் சரணடைய செய்கிறோம். தாயே, நாங்கள் எதுவும் செய்வதில்லை, அனைத்தையும் தாங்களே செய்கிறீர்கள். அதனை ஆனந்தத்தோடு அனுபவித்து மகிழ்கிறீர்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். கவனம் முழுமையாக நமது நடு நாடியில் வைத்திருப்போம். 2 கை விரல்களிலும் சமமான நுண்ணதிர்வுகள் வர வேண்டும். அவ்வாறு உணர முடியவில்லை என்றால் அவற்றை பற்றி ஆராய்ச்சி செய்யாமல் நமது அன்னையிடம் அதை சரணடைய செய்து முழு மனதோடு நமது பிரார்த்தனை செய்வோம். கவனத்தை மைய நாடியில் வைத்து சில நிமிடம் உள்முகமாக இருந்து தியானத்திலிருந்து கவனிப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் மைய நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் கடந்த காலத்தையும் எங்களுக்குள் இருக்கின்ற எதிர்காலத்தை ஒட்டிய சிந்தனைகளையும் தங்களிடத்தில் சரணடைய செய்கிறோம். நாங்கள் எங்களின் மமகாரத்தையும் அகங்காரத்தையும் தங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா, அனைத்தையும் தாங்களே செய்கிறீர்கள். தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் மைய நாடியில் முழுமையாக நிறைந்திருந்து அதை நாங்கள் உணர்வதன் மூலம் சமநிலையில் இருப்பதற்கு அருள் புரியுங்கள் அம்மா.
கவனம். மெதுவாக நமது மூலாதார சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களை கள்ளம் கபடமற்ற குணமுடையவர்களாக மாற்றுங்கள். தங்களால் மட்டுமே அனைத்தையும் மாற்றி அமைக்க இயலும். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். கவனம். முழுமையாக நம்முடைய மூலாதார சக்கரத்தில் வைத்திருப்போம். அதே நேரத்தில் 2 கைகளிலும் இருக்கின்ற மூலாதார சக்கரத்திலும் நமது சகஸ்ராராவிலும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய அந்த நுண்ணதிர்வுகளை நாம் எவ்வாறு உணர்கிறோம், எப்படி வருகிறது என்று தெரியும். ஸ்ரீ கணேஷா, தங்களின் ஞானம், அன்பு, இரக்கம், கருணை, தூய்மை, மங்களகரம், பக்தி, சரணடைதல், மன்னித்தல் போன்ற அனைத்து குணங்களும் எங்களுக்குள் முழுமையாக நிலைத்திருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. ஸ்ரீ கணேஷா, எங்களுக்குள் இருக்கின்ற தவறான நம்பிக்கைகள் காணாமல் போகட்டும். நாங்கள் தூய விருப்பம் கொண்டவர்களாகவும் தூய ஞானம் பெற்றவர்களாகவும் தூய ஆத்மாவாக இருக்கவும் அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात्
अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वं इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये
गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை ஒவ்வொரு சக்கரங்களிலும் செலுத்தி நம்முடைய விஷுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மனக்கவலைகளையும் அதனால் ஏற்படுகின்ற பொய்யான குற்ற உணர்வுகளிலிருந்தும் எங்களை தயவு செய்து மீட்டெடுத்து விடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் சாட்சி பாவத்தில் பற்றற்ற நிலையிலிருந்து எங்களின் செயல்களை செய்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது விஷுத்தி சக்கரத்தில் கொண்டு வரும் பொழுது கவனம் அங்கேயே உள்முகமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நமது 2 கை விரல் விஷுத்தி விரல் நுனிகளிலும் எவ்வாறு அந்த நுண் அதிர்வுகள் தென்படுகிறது என்று கவனிக்க வேண்டும். அனைத்தையும் நமது கவனம் உள்முகமாக இருக்கும் பொழுதுதான் அதை கவனிக்க முடியும். எண்ண ஓட்டங்கள் ஏதும் இருக்கக்கூடாது. அவை இருந்தால் அன்னையிடம் சரணடைய செய்யுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் ஐம்புலன்களை அடக்கி ஆள்கின்ற திறனை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையில் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் கலந்திருக்க அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் விராட்டா ராஜ்யத்தில் இருக்கின்றோம் என்கின்ற அந்த தியான நிலையை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, யோகிகளுக்கெல்லாம் தியானத்தின் சக்தியை அளித்து யோகேஸ்வரராக விளங்கும் தாங்கள் எங்களுக்கு தங்களின் அன்பின் மூலமாக தியானத்தின் ஆழத்தை உணர வைத்திடுங்கள் அம்மா. தாயே, எங்களின் விஷுத்தி சக்கரம் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும். மெதுவாக
நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து நமது கவனத்தை உள்முகமாக கொண்டு வருவோம். நமக்குள் ஒரு சமநிலை கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் அமைதியான நிலையும் இருக்கிறது. இதில் ஏதேனும் சங்கடங்கள் தென்பட்டால் அன்னையிடம் முழு மனதோடு சமர்ப்பித்து விடுங்கள். நமக்குள் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் அன்னையின் அன்பால் தீர்க்கப்படுகிறது. நமக்குள் ஏற்படுகின்ற மனதினால் ஏற்படுகின்ற எண்ண ஓட்டங்கள் அன்னையிடம் சமர்ப்பிக்கப்படும் பொழுது அவை நமது தியானத்திலிருந்து அதை பார்க்கும் பொழுது நாம் அன்னையின் பொற்பாதத்தில் அவற்றை சமர்ப்பிக்கிறோம். அப்பொழுது அந்த பிரச்சனைகள் காணாமல் கரைந்து போகிறது. நமது தியானம் மேன்மேலும் விரிவடையும். அந்த எண்ணங்களற்ற நிலையில், தியான நிலையில் நாம் நீடித்திருப்போம். அதனால் முழு மனதோடு அன்னையிடம் சரணடையுங்கள். மெதுவாக கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். மந்திரம் ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. இதே நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். அன்னையின் சொற்பொழிவை நாம் கேட்கும் பொழுது எவ்விதமான எண்ண ஓட்டங்கள் ஏதும் இல்லாமல் அவர் கூறுகின்ற அனைத்து சொற்களிலும் மந்திரங்கள் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அந்த தியான நிலையில் தொடர்ந்து இருப்போம். Today we have decided to have the puja of Sri Krishna.
We have many a times done this puja and have understood the essence of Sri Krishna's advent, which was 6,000 years back. And now, what his manifestation was, what he wanted to be accomplished, has to be done in this Kali Yuga. As it is, this Kali Yuga is going into a new realm of Satyuga, but in between there is Kruta Yuga, where this Brahma Chaitanya, or we can say the all-pervading power of God's love, is going to act. At this time, what is going to happen with Sri Krishna's powers? This is what we have to see. Sri Krishna, as I told you, was the incarnation also of diplomacy. So he plays around quite a lot, and ultimately he brings forth the untruth and the falsehood. But in doing that, he judges people. So it's very important that Sri Krishna's powers of his diplomacy were to be manifesting at this time when it is the last judgment. So now, whatever we have done wrong before, whatever karmas which have been done in ignorance maybe, or maybe deliberately, all of them will be paid back. Those punyas which you have done in previous life, this life, will be also rewarded. This is all done through Sri Krishna's principles of collectivity, where he collectively sees the situation. For example, as I told you last time also, that Columbus luckily went to America. Luckily. So we were saved, otherwise we would not have been here. And then these Spanish people, bullfighters, they went and started fighting the poor, unarmed people who were just very simple owners of that land. But they went and occupied those lands and killed every one of them. So in America you can't find anyone, no doubt. But even in South America, you have to go to Colombia or to Bolivia, to great heights, to see some aboriginals there. Otherwise, most of them are finished. So now in Kruta Yuga, all these diseases have started cropping up. But the best part is the drug addiction. These drugs are made, for your information, in Bolivia and in Colombia. You drove them down there, so now you have the drugs, and very nicely you are very welcoming them. People went in Nicaragua to help them and brought back all these horrible drugs to Washington. And in every elite society, they are just discussing which is the best drug, where is the sale on, and where should they buy the drugs. So all of America is now worried how much drug they can import and kill themselves and destroy themselves. So this destruction has started from inside. Then in addition to that, when I went there first, I told them not to indulge into these Freudian practices, but keep to morality, otherwise you'll have problems. So they had first
AIDS. Secondly, now herpes disease and all kinds of secret diseases there. Among 10 people, there would be at least one person who is suffering from that. And among 20 people, there will be at least one person who must be suffering from schizophrenia. Because they made every person, every other country nervous. So now, they are getting schizophrenia. Like this we can see even in England. Now, in England, they came to India as traders, ordinary traders, and plundered us completely, no doubt, ruled us for 300 years. As I say, it's gracious hospitality they had. And then they left us in 3 pieces. And now in their own country they have problems, all kinds. First of all, nobody wants to call themselves as English. They all call themselves as Welsh or Scots or especially the Irish. And there is always a bomb scare in London. Every time, for our first program also, there was a bomb scare. So you can imagine these English who tried to divide us are automatically divided among themselves and now fighting each other. But there are other problems also, like AIDS and immoral life, everything. Same with the French. French tried to sell their wine all over and bring their horrible bathroom culture everywhere. Now they are suffering from it. For example, most of the time they are drunk and they have lost all moorings. I mean, they have no sense left in their heads. Like a housewife could be a prostitute, allowed by law. All such things are happening. Now they are paying. And the worst that they are paying, all these countries who think no end of themselves, are recession. This is also Sri Krishna's power, because he is Kubera. He is the one who is the power of wealth. He gave lot of wealth to all these countries. And now they don't know what to do with themselves. You can see in these 50 years how many things have happened, but especially these 20 years have been really remarkable. All over the world you can find out there has been some sort of a complete change or an exposure. Even in Italy you see every day this Vatican is exposed, or some mafia connections are there, or these, what you call, people from the government are exposed. I am doing nothing, I am just sitting here. But it was working out that way. Since I have been here, I don't know how many people have gone to jail. God knows. I don't know, she's not brought my throat last days. I had a bath early in the morning, so a little bit. This is Sri Krishna is trying to fill me up. We Indians are also suffering because our past deeds, like we had a caste system. So now the caste system has become the greatest headache for us in India. That's the greatest cancer for us. Like that, everywhere, these 20 years or 21 years have been, I don't know, because morning, also reaction on So like that in every country, you will see gradually, every country will have to face for what it has done. Also, Sri Krishna's own style was that he never believed in caste system.
He himself was born in a caste which is what you call is a milkman's caste. And then he became a king, of course, but to begin with. And he lived like an ordinary person. He used to take the cows outside, look after them, and bring them home. Now, if you see his life, you'll find he is absolutely very human. The way he used to tease his mother, tease other ladies, all this is extremely human and childlike and extremely sweet. But behind that also there was a great significance. For example, Sri Radha, as you know, she was Mahalakshmi. And as Mahalakshmi, she used to put her feet, take bath in the river Yamuna. And the ladies would take water from the same river, carry on their head the pitchers. Now, Sri Krishna wanted to raise their Kundalini. So he used to hit them from the back so that the water falls on their back and that vibrated water would raise their Kundalini. This was his childish trick, but it had a meaning. Another one, when we see him in a Ras, Ra means energy, Radha, Ra is energy, Dha means the one who sustains. So it is Radhaji who had the energy, Sa means with. So when they played Ras, was nothing but to play with the energy. And that's how he wanted to have a collective awakening of people, of Gop and Gopis, and he did it. But then he had to leave and fight this Kamsa. In his own lifetime, as a child or grown up, he punished all kinds of devils and women, devils who were like Putna and all. He did it. And in this Kali Yuga also he is active. You have seen how gradually he has finished so many false gurus, one by one. Somebody who called himself Sri Krishna, somebody called himself as God, something else. He finished them all, exposed them nicely. And now we have very few people in the arena left for us to fight. They themselves are trembling and they are quite frightened of us because we are standing on truth. So now when we have to think about Sri Krishna who is residing in our Vishuddhi Chakra. Many people have this problem of left Vishuddhi. That is because we are more sort of very social people. Now in the Western society, the social system is so rigid that anybody can collapse with that. Or used to be, now better because of the maybe the revolt, anti-culture. But otherwise, if you could put one spoon from here to there, then you are finished. If you start your food with, say, not with a fish knife, but with an ordinary knife, then you are finished, you are no good. And these French had made even much worse by using a big science out of alcohol. For this alcohol, this is the glass, for that alcohol, that is the glass and all. So the whole collective was made so rigid. It's much more rigid than in India. I used to think Indian collective is quite rigid because of certain conditionings we have. But after coming to the West, I was surprised that it is such a conditioning in the heads of the people that some of the conditionings you cannot remove. Say from Catholic Church you might say, or from wherever it is. But when it comes from somebody like Freud, who was absolutely a devil, they just give up all these conditionings and take to that. I cannot understand any country where there is Catholic Church so predominant, they are following Freud. So, this collective rigidity, which was then, because maybe Sri Rama was a very formal person, because of him maybe the collective rigidity might have been in India.
But in the West, it is all mental. It's absolutely mental. If you make this kind of hair, then you are all right. If you put oil, then you are absolutely lunatic. All kinds of funny ideas were given, and people started doing like this. If you don't put oil at all, you will become bald. If you become bald, then they will have a business of their wigs. So the whole thing was money oriented, and everything was made so fixed that you had to do it so that they could sell their things. England was, as you know, is tailcoat. You have to wear a tailcoat if you have to see the Queen. I don't know why you have to wear a tailcoat to see the Queen, but it's compulsory. And if you don't wear, then you are not allowed. So they have to borrow these tailcoats and all that from one shop, which can be tight, which can be loose, and everybody looks like Charlie Chaplin too. They can't walk straight. So, this kind of stupid rigidity that came into the West has really made them very nervous. People are so nervous here. If you tell some lady that I'm going to come and have food with you, she will collapse. God knows what she thinks. I mean, it is caring for the public opinion or her own conditioning. But in an Indian housewife, if you tell her you are going to come, she'll be the happiest person. She'll be very happy that you are coming to her house for dinner. But here, even if you say, I would like to come and see you in the evening, they'll say, all right, come in the pub. Because they're so nervous. They're not sure of themselves. And this has come, I think, perhaps from these norms that they have been created in the West. In India also we had lots of these ritualism that came up very serious. Like we had people, Jainis, who would pick up their hair with their hands. They are not supposed to use any knives or any scissors or any barbers. So they were supposed to pick up their hair on their own. So from their beard, from their this thing, they would pick up all the time. That went to such a horrible conditioning that they would say that even if you breathe, then you might consume some animals. So they would put some sort of a cloth before their mouth, and all kinds of nonsense they did. At that time, Sri Krishna came in. His own cousin was a Tirthankara. You will be surprised, Neminath. He became a Tirthankara. And that made Sri Krishna think about it. That this kind of stupid ritualism that we have, like in the morning, women will get up in their sleep, they will go put some water for Tulsi, do this thing, that thing, throw water here and there, and also untouchables and touchables, and you can't take water from this, you can't eat this, you can't move like that, all kinds of restrictions. Timing, everything. This time is not good, that time is not good, this you should not do, that you should not do. To such an extent that the whole movement of our country was around these rituals. I had nephews who used to come to Bombay for their work. Every time they went to Lucknow, they would come with shaven heads. I said, what's the matter? He said, there are many people in our family who are old, and when they die, we have to shave our heads. So every time they went there, somebody died, so they came with shaven heads. Like that, such horrible rituals existed, and even now in the South India, a lot of rituals are there, terrible rituals. And they cannot get out of it, they are frightened. If they get out of it, then they might be sinners or they will go to hell. So the Indian conditioning was, as far as these rigidities were concerned, for religion. To be on the right side, to be on the in such a way that we should not be caught up without doing this. So early in the morning they'll get up and do the rituals,
just without even thinking about them, what they are doing. But in the West, the lifestyle is nothing but rigidity. The whole lifestyle is, there's no freedom anywhere. And all that then was revolted by these hippies and other people and all of them, and they fought it, and that thing went to another extreme. So from one extreme to another extreme. Now, how Sri Krishna's advent changed it. When Sri Krishna came on this earth, he said, this is all a Leela. It is just a play. Because you are involved into it, you cannot see the play. But if you ascend, if you are in the water, you are afraid of the water. But if you get into the boat, you can see the water. And if you know how to swim, you can even save the people who are in the water. So he says that if you develop a witness state, Sakshi Swarupata, if you develop that state, then you see the whole thing as a drama. Nothing affects you. Nothing matters. You don't worry about anything. You see the problem above. You are, and you see the problem, and because you are out of it, you can solve the problem. This was his great advent, I would say, that has taught the first step towards the ascent is that you have to become a Sakshi. You have to become the witness. Now let's see in Sahaja Yoga. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः.
நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.